இன்னைக்கும் ப்ராஃபிட் பண்ணியாச்சு, நாளைக்கும் ப்ராஃபிட் பண்ண போகிறோம். அதாவது 21 ஜான்வரி 2026 நாளைக்கு ப்ராஃபிட் பண்ண போகிறோம். நிஃப்டியில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிஃப்டி நல்லாவே விழுந்துருச்சு. அதிகப்படியான வாய்ப்பு என்னோட ஒப்பீனியன் நிஃப்டி விழுன்னு சொல்லியிருந்தேன், விழுந்துருச்சு. புதுசாக நம்ம சேனலுக்கு வருகை தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இண்டியன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் லைவ் வரேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட், 3 மார்க்கெட்டுமே லைவ் வரேன். ஸோ லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமியம் 499 டிப்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். ஃபர்தராக வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி டிப்ஸ் எடுத்துங்க. நான் மினிமம் 60 to 70 பாயிண்ட்ஸ் பிடிக்கிற ஆள். அட்லீஸ்ட் நீங்கள் 30 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணால் கூட எப்போவுமே டெய்லி எங்கூட ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் வந்துச்சு. நான் போன டைமை சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விழப்போகுது, நிஃப்டி விழலாம். ரெசிஸ்டன்ட் எடுத்திருந்தா இந்த லெவல் இருக்கும், சப்போர்ட்னு எடுத்தா. ஏன்னா சப்போர்ட் தான் மெஜாரிட்டி, ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. FPI வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். 1.5 lakhs crores வந்து செல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நாளுக்கு நாள் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் இல்லாத ஹிஸ்ட்ரி FPI வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி 2.5 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. அந்த அளவுக்கு செல் பண்ணது கிடையாது. கடுமையான செல்லிங் ப்ரெஷர், FPI வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. மார்க்கெட் என்ன ஆகும்? பயங்கரமா நம்ம டஃப் கொடுத்தோம். டொமஸ்டிக் பிளேயர்ஸ் டஃப் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு மேலே ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி மேலே நின்றுட்டு இருந்தது. பட் அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, விழுந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,100. நானே இன்னைக்கு என்ன நினச்சேன்னா 25,400. ஏன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ்னால இவ்வளோ நாள் தாங்கி பிடிக்கிறான். ஸோ அங்கேயும் வந்து ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம ஃபுல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ராஃபிட் முடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப் மேக்ஸிமம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு பிளான் வச்சுருந்தேன் வரலாமா அப்படின்னு. பட் அன்எக்ஸ்பெக்டட் 25,200 வரைக்கும் வந்துட்டான், 180 வரைக்கும் வந்துட்டான். சரி, ஓகே. நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 25,000 பக்கத்தில் வந்துட்டான், 25,000 பக்கத்தில் வந்துட்டான். ஃபர்தராக என்ன பண்ண போகுது அப்படின்னா, நாளுக்கு நாள் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கு. இங்கே நான் கொடுத்துருக்கேன் செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் மேஜர் செக்டார்ஸ் இண்டீசஸ் க்ளோஸ்ட் இன் த ரெட், இன்க்ளூடிங் மெட்டல் செக்டார்ஸ், PSU பேங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து IT, எல்லாம் நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நிஃப்டி வேறு வழியே இல்லை, நிஃப்டி விழுந்து தான் ஆகணும். சரி, ஒரு பக்கம் விழுந்துட்டு இருக்கு. நாளைக்கு அது கெயின் ஆகுமா அப்படின்னா, இனிமேல் ஏர்னிங்ஸ் போட்டு அடுத்த டேட்டா கொடுத்து வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து வரும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 25,000 ரீச் பண்ணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். நாளைக்கும் கேப் டவுன் இருக்கலாம். நாளைக்கு கேப் டவுன் மட்டும் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு செல்லிங் இருக்கும் அப்படின்றத. மார்க்கெட்டை புரிஞ்சு பண்ணுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் 5-6 வருஷமா கிட்டத்தட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ட்ரேட் பண்ணுறது நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா எக்ஸலண்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம டெலிகிராமில் ப்ரீமியம் ப்ளஸ் வந்து டிப்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிங்கிள் லாட்லேயே நம்மளால் 4,000 3,000 கேப்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ அப்படியே வந்து இங்கே போயிடலாம். 810 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 487 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. 500 பாயிண்ட்ஸ் விழுந்துட்டான். இவன் சென்செக்ஸ் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ், சும்மா கிடையாது. சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட் விழுந்துட்டான். அண்டு கடைசி நம்ம நிஃப்டி தலைவர் கிட்டத்தட்ட 350 பாயிண்ட். அன்எக்ஸ்பெக்டட்பா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஃபர்தரா 25,000 பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், லைவ்ல சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு பிரேக் கூட எடுக்காம நல்லா ஃபாஸ்டா போயிருக்கு, ஃபாஸ்டா வந்து மூவ் ஆயிருக்கு, ஃபாஸ்ட் பிஹேவியர்ஸ்ல. ஸோ அங்கிருந்து சின்ன கரெக்ஷன் கூட வரல. என்னைக்காவது வரும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு 25,000 வரைக்கும் பக்கத்துல நெருங்கிட்டான். சரி, ஓகே. நாளைக்கான சப்போர்ட்டு, நாளைக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஃபார் சப்போர்ட் சைடு தான். திரும்ப சப்போர்ட்டை பிரேக் பண்ணி 25,000 பிரேக் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 1000 PTS வந்திருக்கான். அது போக வந்து கடுமையான ப்ரெஷர். நான் எப்படி சொல்லணும், எப்படி இதுக்கு மேலே எப்படி சொல்லணும்னு தெரில. அதான் வரலாறு காணாதன்னு சொல்லிட்டேனே. வரலாறு காணாத செல்லிங் ப்ரெஷர் வந்து FPI பண்ணிட்டாங்கோ. ஓகே, ஃபர்தரா நம்ம நிஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சப்போர்ட்ல இருந்து எடுத்துடலாம், ஆரம்பிச்சிடலாம்.
25,100 அப்படின்றது இருக்கும். ஓகே, சப்போர்ட் வந்து ரெட் கலர்ல எடுத்துக்கலாம். 25,100. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் 25,050. தேர்ட் சப்போர்ட் 25,950. ஓகே, ஸோ இந்த 3 மேஜர் மூவ் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25,000. எப்ப பை பிளான் பண்றது அப்படின்னாலே 25,350க்கு மேல வந்தாதான் ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்றதே நம்ம பிளான் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் டேஞ்சர் தான், என்ன கேட்டா டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. ஓகே, அது போக நமக்கு பிப்ரவரி 1 வந்து நமக்கு இது வர இருக்கு, நம்ம பட்ஜெட், யூனியன் பட்ஜெட். ஸோ அதுதான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குமான்னு பார்ப்போம். யூனியன் பட்ஜெட் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். யூனியன் பட்ஜெட்டில் அதை பற்றி போடுறேன், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். லைட்டாக சொல்லிடுறேன், இந்த வாட்டி பட்ஜெட் வந்து கடுமையாக ஒதுக்குவாங்க. டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒதுக்குவாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் எங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். இந்த வாட்டி அடிச்சு சொல்கிறேன், டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு அதிகமான பட்ஜெட்டை ஒதுக்குவாங்க. இங்கே என்ன பிளான் அப்படின்னா அக்ரி ப்ரொபோசல் வந்து டாக்ஸபிள் ப்ரொபோசல் வந்து இருக்குது. ஆனால் டாக்ஸில் பெரிய சேஞ்சஸ், ஏன்னா போன டைம் தானே பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த டைம் பெருசாக ஒன்றும் தெரியாது. அக்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸுக்கு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ இப்போ க்ரீன் எனர்ஜிலாம் என்ன பண்ணும், க்ரீன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டிஃபென்ஸ் செக்டர்ஸ் கண்டிப்பாக இது ஹல் இதெல்லாம் வந்து பறக்கும். ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டாக்ஸில் எடுக்கிறத விட என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், தீம் வாய்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பிரித்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸ் வாங்குறத விட மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ அந்த 4 விஷயத்தை பற்றி தான் பெருசாக பேசி பட்ஜெட் அதிகமாக ஒதுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எதுவும் கன்ஃபார்மாக நான் உங்ககிட்ட சொல்லலை, என்னுடைய கருத்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் ஹவர்ஸ் வேறு இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். லைவை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நான் லைவ் வருவேன். சண்டே நான் வீட்டில் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரி, ஓகே. செகண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் பாசிட்டிவ்ல வந்ததுன்னா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும், அப்போ பிடிச்சிக்கலாம் பெரிய ப்ராஃபிட்டை. எதில், நம்ம பட்ஜெட்டில் போட்டால் வரும். பட்ஜெட்டை வந்து ரெடியாக இருங்க பட்ஜெட்டுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க. 25,450 செகண்ட் ரெசிஸ்டன்ட். தேர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 25,550. இதெல்லாம் பிரேக் இவன் பண்ணுறதுக்கு, இதுக்கும் மேலே போகிறதுக்கு பட்ஜெட் கொஞ்சமாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா நல்லபடியாக வரலாம். சரி, பேங்க் நிஃப்டி ஃபைனலாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 59,200 அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தபடியான சப்போர்ட் அப்படின்றது இங்க நமக்கு பிவோட்டே காமிக்குது பாருங்க, 59,100 அப்படின்றதாகவும், தேர்ட் இமிடியேட்டாவே இருக்குது. தேர்ட் சப்போர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 59,000 ரவுண்ட் ஃபிகர். ஓகே, சைக்காலஜிக்கல் லெவல் நான் ரேண்டமா செலக்ட் பண்றேன், நீங்க இது பண்ணிக்க. எல்லாமே இமிடியேட்டா இருக்கு, நேர்ல இருக்கு. ஓகே, இதுவும் அதே தான் கிட்டத்தட்ட. அதுலயும் S1 காட்டுது பாருங்க, நம்ம மேனுவலா பண்றது தான் ஆட்டோமேஷன்லையும் காமிக்குது, அதாவது இண்டிகேட்டர்லையும். நான் இண்டிகேட்டர் ட்ரேடர் கிடையாது, ஜஸ்ட் நான் சும்மா அதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன். 59,600 மேலே போனால் மட்டும் நீங்கள் பை பிளான் அப்படின்றத பண்ணலாம். அது வரைக்கும் உள்ளே விட்டுருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 59,728 ஆகும். தேர்ட் ரெசிஸ்டன்ட் அதுவும் பிவோட்டில் இருக்குது, அதுக்கு முன்னாடியே இருக்கானா 59,840. ஏன்னா அங்கே லிக்விட் இருக்கிறதுனால அங்கேருந்து மார்க்கெட் வந்து கிராப் ஆகிட்டு கீழே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் ரெசிஸ்டன்ட் 59,840 rupees அப்படின்றது. ஃபைனலா இதுதான் மேட்ரு. இன்னைக்கு பாருங்க, ஆட்டோ, ஐடி, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் இன்னைக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லாம் இன்னைக்கு எப்படி ரத்த வெள்ளம் ப்ரோ, ரத்த வெள்ளம். நாளைக்கு ரத்த வெள்ளத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கான ட்ரேட் எப்படி இருக்குன்றத ப்ராப்பரா செட்டப் எடுத்து என்னன்றதை பார்ப்போம். ஸோ சைன் பண்ணியிருக்காங்க. க்ரீன் எனர்ஜி, கேஸு, எல்என்ஜி எங்கே சைன் பண்ணியிருக்காங்க, யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா யூஏயும் இந்தியாவும் சேர்ந்து, அதாவது முகமது பின் ஜயத் வந்தார் இல்லையா, ஸோ இந்தியாவில் பிரதமரை பார்த்து பேசின விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக க்ரீன் எனர்ஜி, அதாவது எனர்ஜி, அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜின்னு எனக்கு வாயில் வருது, எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்என்ஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ எல்என்ஜி பற்றியும்
இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அக்ரி ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. சைனே ஆயிருக்கு ஃபார் லாங் டேர்ம் நல்ல பிஸ்னஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, மென்மேலும் இந்தியா வளரணும், நிஃப்டியும் வளரணும், நாமளும் வளரணும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மேலும் இதே மாதிரி வீடியோஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். நான் லைவ் வந்துட்டுருக்கேன் அண்ட் கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கேன் வித் டிப்ஸோட எக்ஸாக்ட் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட். ஓகே, வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பை பை. லைவ் கிளாஸஸ் இருக்குது தென்காசியில். இந்த லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க கூட ரன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான செட்டப்ஸ் இதுதான், நோட் பண்ணிக்கங்க. பை பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.